என் தங்கப்பிள்ளையே, சந்திர தரிசனத்தினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தையை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நாள் உனக்கான நாள். இன்று மங்கள வெள்ளிக்கிழமை நாளல்லவா? இந்த வராகி உனக்கான வெற்றி வரங்களையும் இந்த தாயானவள் என் அன்பினை மதித்து இந்த வாக்கினை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி காட்டுவதற்காகவும் வந்திருக்கின்றேன். இந்த தாயானவள் என்னை காணும் பொழுதெல்லாம் நீ சர்வசாதாரணமாக நினைத்து என்னை கடந்து விட முடியாது. ஏனென்றால் எனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு அத்தனை சாதாரணமான பிணைப்பு கிடையாது. முன்பு போல இப்பொழுதெல்லாம் உன்னால் என்னை அத்தனை சுலபமாக தவிர்த்து விட முடியாது. ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அத்தனை பெரியது. பெரிதாக எதையும் தரவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கையையாவது நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையை, உன்னை வாழ்க்கையில் இருந்து தவிர்க்க நினைப்பவர்களுக்கு நீ விலகி வழிவிட்டு செல்ல வேண்டும். அதுதான் நாகரிகமான விஷயம். அதற்கு மாறாக உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைப்பவர்களை ஒரு நாளும் இழுத்து பிடித்து கொண்டு என்னை விட்டு செல்லாதே என்று கெஞ்சி என் பிள்ளை உன்னுடைய தன்மானத்தை ஒரு நாளும் இழப்பதற்கு நீ துணிந்து நிற்காதே. வெற்றியாளர் யாரோ அவரினுடைய பாதையில் சென்றால்தான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று நினைப்பதை விட உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி அதில் தன்னம்பிக்கையோடு நீ பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசம் வந்து தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, பலம் கொண்ட இந்த உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனதுதான் எப்பொழுதுமே சிறந்தது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் மாறும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய மனநிலையும் நிச்சயமாக மாறும். ஏன், சிலரது முகங்கள், அதாவது அவர்களினுடைய குணங்கள் எல்லாமே அப்படியே மாறிவிடும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னை நீயும் மாற்றிக்கொள்ள பழகு. யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெளிவாக உணர பழகு. என் பிள்ளையே, உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் அதற்கு ஆறுதலுக்கு யாரையும் தேடி அலையாதே. யாரிடத்திலும் உன்னுடைய ஆறுதலுக்காக ஏங்கி நிற்காதே. கெஞ்சி மற்றவர்களிடத்திலிருந்து உனக்கான ஆறுதலை பெறுவதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையில் உண்மையில் உனக்கான ஆறுதல் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய மனநிலை அமைவதெல்லாம் இங்கு மிக பெரிய வரம். என் பிள்ளையே, அந்த வரம் உனக்கு வாய்த்திருந்தால் நீதான் மிக பெரிய பாக்கியசாலி. சரி, பரவாயில்லை, விட்டுவிடு, அடுத்தது பார்த்து கொள்ளலாம் என்று உனக்கு நீயே சமாதானம் செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வாயானால் உண்மையில் நீதான் மிக பெரிய பாக்கியசாலி. என்றும் யாருடைய உதவிக்காகவும் என் பிள்ளை நீ நிற்கப் போவதில்லை என்பதுதானே உண்மை. எல்லாமே நன்மைக்குத்தான் என்று நீ நினைப்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான். மன நிம்மதியை தேடி அலைகின்றாயல்லவா? கஷ்டங்கள் வந்துவிட்டதே, சோதனைகள் வந்துவிட்டதே என்று எண்ணி அங்கும் இங்குமாக நிம்மதியை தேடி அலைவதற்கு பதிலாக பரவாயில்லை என்று சொல்லி நமக்கு இது கூட ஒரு வகையில் நல்ல பாடம்தான் என்று எண்ணிக்கொண்டு எல்லாம் நன்மைக்குத்தான் என்று புரிந்து கொண்டு நீ அந்த இடத்தையும் கடந்து செல்வது உனக்கான மிக பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இன்றிருக்கின்ற மனிதர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, தனக்கு தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அதன் பிறகு வீசி எறிந்து விடுகின்றார்கள். இந்த கலாச்சாரம் இப்பொழுது மனிதர்களிடத்தில் வெகுவாக வந்துவிட்டது. என் குழந்தையே, உண்மையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் சாவிகள் போன்றது. ஏன் தெரியுமா? நீ சரியாக தேர்வு செய்து பேசினால் எந்த இதயத்தையும் உன்னுடைய வார்த்தைகள் நல்லபடியாக திறந்துவிடும். அதே நேரத்தில் என் பிள்ளையை,
நீ சரியாக பேசவில்லை என்றால் சரி, எந்த ஒரு வாயையும் மூடிவிடலாம். அதே நேரத்தில் என் குழந்தை, எப்பொழுதுமே வாழ்க்கையில் என்ன பேசுகின்றோம், ஏது பேசுகின்றோம் என்பதில் கவனமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவர்களின் மனதில் எளிதாக இடம் பிடிக்க முடியும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, நீ போராட வேண்டும். போராடிக் கொண்டே இரு. வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இவனால் அல்லது இவர்களால் இதை செய்ய முடியாது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் இதையெல்லாம் எப்படி செய்து முடித்தாய், உன்னால் எப்படி முடிந்தது என்று கேட்கும் வரை என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ போராடிக் கொண்டே இரு. வாழ்க்கையில் சில இடங்களில் நீ மௌனமாக இருக்க வேண்டும். அந்த நேரம் உனக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சில நேரம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்து பார். பல பிரச்சனைகள் உனக்கு காணாமலேயே போய்விடும். என் பிள்ளையே, எல்லா பிரச்சனைகளுக்கும் முதன்மையான காரணம் உன்னுடைய கவலையும் உன்னுடைய கண்ணீரும் தான். எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்னால் முடியும் என்று எண்ணி என் பிள்ளை சிரித்து கொண்டிரு. மன மகிழ்ச்சியோடு இரு. உன் புன்னகையோடு இரு. நிச்சயமாக இந்த கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் ஓடிவிடும். இவரிடத்திலா நாம் வந்தோம்? இங்கெல்லாம் நம்மால் தங்க முடியாது. கவலைகளை எல்லாம் தூக்கி சுமப்பவர்கள் இவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நிரப்பப்படுகின்ற காற்றினுடைய தன்மையை பொறுத்துதான் பலூனினுடைய உயரம் என்னவென்று உனக்கு தெரிகின்றது. அதுபோலத்தான் நினைக்கப்படும் நல்ல எண்ணங்களை பொறுத்துதான் வாழ்க்கையின் வெற்றியின் உயரம் என்னவென்று தெரியும். நல்ல எண்ணங்களை நினைத்தால் வெற்றி உனக்கு இன்னமும் அதிகமாக இருக்கும். எண்ணங்கள் குறைவானதாக இருந்தால் அல்லது எதிர்மறையானதாக இருந்தால் உன்னுடைய வெற்றியின் உயரமும் குறைவாக மாறிவிடும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையை, இந்த வாழ்க்கை நிச்சயமாக தோல்வியை அதிகமாக உனக்கு கொடுக்கத்தான் செய்யும். வெற்றிகளை குறைவாகத்தான் முதலில் காண்பிக்கும். செடியில் இலைகள் அதிகம் என்றாலும் அதில் பூக்கின்ற ஒரு பூக்கு மதிப்பு அதிகம் அல்லவா? அதுபோலத்தான் தோல்விகள் அதிகமாக இருந்தாலும் அத்தனை தோல்விகளுக்கு மத்தியிலும் உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியினுடைய மதிப்பு மிகவும் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் அனைத்து பிரம்மாண்டங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு சக்திதான் உழைப்பு. உன்னால் முடியாதது வேறு யாரால் முடியப் போகின்றது? உன்னுடைய உழைப்பிற்கு இன்றில்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயமும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. உண்மையில் இதுதான் நம்ப முடியாத ஒரு அதிசயம். நீ எதை தேடினாலும் அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக இருவரும் ஒரு நாள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய நெஞ்சத்தில் எந்த வஞ்சகமும் இல்லாத வரை உன்னை யார் வஞ்சித்தாலும் சரி, திருப்பி அடிக்கும் காற்று நிச்சயமாக உனக்கு சாதகமாகவே அடிக்கும் என்பதனை புரிந்து கொண்டு யாரையும் எந்த சூழ்நிலையிலும் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதே. என் தங்கமே, இன்று அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள். உணவினை ஒரு நாளும் வீணாக்கி விடாதே. உணவில்லாமல் கஷ்டப்படுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். மனதிற்குள் இந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு எப்பொழுதும் உணவினை மட்டும் வீணாக்கி விடாதே. என் குழந்தையே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எத்தனை கோபம் வந்தாலும் சரி, எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் புன்னகையோடு என் பிள்ளை நீ எதிர்கொள்வது மட்டும்தான் நீயே உன்னை செதுக்கிக் கொண்டிருப்பதற்கான முழுமையான வெளிப்பாடு என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீ உருவாக்கிக்கொள். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாம் உன்னால் சாதித்து விட முடியும். என் பிள்ளை, சந்திர தரிசன நாள் என்பதனால் மங்கள வெள்ளிக்கிழமையில் இன்றைய நாளை உனக்கான நாளாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். சந்திர பகவானினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.